ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 12 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயா வந்து மீனாவே திட்டிகிட்டே இருக்காங்கல்ல. அப்போ மீனா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ருதி இங்கே இல்லைன்னு எனக்கு வருத்தமாக தான் அத்தை இருக்குது. நானும் எல்லாரும் சேர்ந்துருக்கணும்னு தான் நினைக்கிறேன்னொடனே, ஆமாம் நீனா நீ அப்படி நினைச்சிருவ, ஒவ்வொருத்தரையும் வீட்டை விட்டு அனுப்பணும் தானே நீ நினைக்கிற அப்படின்னு சொன்னோடனே, இதுல ரோகிணி வர என்ன சொன்னாங்கன்னா, ஆமா ஆமா ஆன்ட்டி, இந்த மாரி இவர் இவர் மாரி இருக்கிறவங்க வீட்லலாம் நம்ம எப்படி இருக்க முடியும்? நம்மளும் தனியா தான் போணும் போல அப்டி சொல்லிட்டு மனோஜ கூட்டிட்டு உள்ள போயிறாங்க. பாத்தீங்களா, இப்படி ஒவ்வொருத்தரா போயிட்டா என்ன பண்றதுன்னோனே, முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நமக்கு எதிரா இருக்கிறவங்க தான் நம்ம எந்த ஆயுதத்த எடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க. அது உண்மைதான்ப்பா. நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். அவர் தானே என்ன வந்து இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "என்னத்த நீங்க இந்த மாரி பேசுறீங்க? நான் கூட இந்த மாரி ஸ்ருதிய நேர்ல போய் பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டேனோனே, அண்ணாமலை கேட்கறாரு, என்னம்மா சொல்றனோனே, ஆமா நான் அன்னைக்கு நடந்ததெல்லாம் அவளுக்கு விளக்கமா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப முத்துவும் மீனாவும் ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கிட்ட வந்து முத்து கேட்கிறாரு, என்ன பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குற போலனோனே, இல்லங்க துணி தான் மடிச்சிட்டு இருக்கேன். இத முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும்னோனே, என்ன கிண்டல் பண்றியா? அந்த பலகுரல போய் பார்த்துருக்க போலனோனே, ஆமா நீங்களும் தானே உங்க ரவிய போய் பார்த்தீங்கனோனே, ஏன் தம்பி நான் போய் பார்த்தேனோனே, அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, வீட்ல இப்படி மாமாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்களா, அதனால தான் நான் போய் பார்த்தேன். இப்ப நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னோனே, என்னது குழந்தையா அப்படி சொல்லிட்டு உடஞ்சு போன அப்படியே விக்கி விக்கி பேசுறாரு. இப்ப உடனே மீனா என்ன கேட்குறாங்க, என்னங்க உடஞ்சு போன டேப் ரெக்கார்டு மாரி ஆயிட்டீங்க. இப்ப சொல்லல. பிறகு எப்பவாச்சும் பிறக்கும்ல அப்ப சொன்னேன். அப்ப இந்த மாரி இருந்துச்சுன்னா நமக்கும் கவலையா இருக்கலாம்னோனே, அதானே பார்த்தேன் சொல்லிட்டு அப்புறமா மூத்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் அங்க பார்லர்ல இருக்காங்க. அப்போ வந்து அந்த வசீகரன் வராரு. அவர் வந்து இந்த மாரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு ரூ. 1,00,000 வேணும். என்னோட ஏடிஎம் மிஷினே நீ தானே. அதனால தான் உன்ன பார்த்துட்டு போக வந்தேன் அப்படிங்கும்போது, இப்ப ரோஹிணி வந்து என்கிட்டலாம் காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்க மனோஜ் வர்றாரு. மனோஜ பார்த்தோனே, நான் காசு தந்து தொலைறேன். நீ இங்க ஓடி வெளியில போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இப்ப மனோஜ் வந்து அவரும் காசு கேட்கிறாரு. அப்புறமா ரோகிணி பயங்கர டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சுறாங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா என்ன எப்படி தெரியுது? எல்லாரும் என்ட்ட வந்து காசு கேட்கிறீங்கன்னோனே, யார் உன்ட்ட வேற யார் வந்து காசு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கிறாரு. அப்புறமா ரோஹிணி ஒரு ஐடியா குடுத்து விடுறாங்க. நீ வீட்ல போய் அவங்க வந்து கார் மட்டும் முத்துக்கு வாங்கி குடுத்தாங்களா, அதே பத்திரத்த வச்சு உனக்கு லோன் வாங்கி தர முடியாதா? போய் கேளுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போ மனோஜ் வீட்ல வந்து ஒண்ணொன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா வேற எதுக்கோ அடி போடுற மாரியே தெரியுதே அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.